நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக வரீங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த தெரப்பியை நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு எடுக்கணும், ம். ஏன் ரெகுலரா எடுக்கணும், ஏன் நீங்க இலவசமா கொடுக்குறீங்க, பல கேள்விகளோட நீங்க வருவீங்க. ம். இந்த கேள்விகளுக்கான அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய இடம் தான் செராகேர். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ம். இங்க வந்து நாங்க சொல்றது வந்து உண்மையா இல்லையான்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு இடம் தான் செராகேர். இப்போ ஒரு நிறுவனம் growth ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஸோ அப்போ இன்னைக்கு டிவிகள்ல வரக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் போலியானவையா இருக்குது. ம். ம். ஸோ இதுல இருந்து செராகேர் வேறுபடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணது. ஸோ அப்போ வரக்கூடிய ஒரு நபர்களும் அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறப்போ அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டு ரெஃபரல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸோ அதன் மூலியமா தான் இந்த நிறுவனம் வந்து growth ஆயிட்டு இருக்குது. ஸோ இன்னொன்று ஹவு ஃப்ரீ, இது எப்படி இதை ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒய் ஃப்ரீங்கிறத சொல்லிட்டேன். ம். ம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ம். ஹவு ஃப்ரீ அப்படிங்கிறப்போ எங்களுடைய வெப்சைட் இருக்கும், seracare.in ம். அண்ட் தென் seracare.net. இது ரெண்டுமே எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்குது. ம். ஸோ இங்கே சிலரால் வர முடியாது. சில ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, டாக்டராக இருக்கலாம், லாயர்ஸாக இருக்கலாம், கமிஷனராக இருக்கலாம். ஸோ வேற வேற ப்ரொஃபஷனல் சார்ந்த இருக்கணும், பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். அவங்களால ரெகுலராக இங்கே வந்து தெரப்பி எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கே வரக்கூடிய நபர்களுடைய ரிசல்ட்டை பார்ப்பாங்க. இந்த ரிசல்ட் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எப்படி இங்கே வந்து ரெகுலராக இங்கே தெரப்பி எடுக்கிறாங்களோ ம். ம். இதே மாதிரி அவங்க வீட்டில் தெரப்பி எடுப்பாங்க. ஓகே ஸோ சார். இப்படி அவங்க எடுக்கிறப்போ அதில் வரக்கூடிய ரெவன்யூல நாங்கள் ஓவரால் ம். பிரான்ச்சஸோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரன் பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் ஹவு ஃப்ரீ. அதே மாதிரி ஒய் லைஃப் டைம் ஃப்ரீ நீங்க கொடுக்குறீங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்றீங்க, ம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீங்க இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ம். ம். ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா பணம் ஒரு தடையா இருந்துடக்கூடாது ம். அப்படின்றதுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்கு நாங்க லைஃப் டைம் ஃப்ரீ நாங்க இங்கே ப்ரொவைட் பண்றோம். ஸோ மொத்தத்துல இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ம். ம். இது ஒரு லைஃப் சேஞ்ச். ஓகே ஓகே ஓகேங்களா? உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் தான் செராகேர். அதனால இங்க வந்து நாங்க சுகரை சரி பண்ண வரோம், தைராய்டை சரி பண்ண வரோம் அப்படிங்கறது தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இங்க நீங்க வரதா இருந்தா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி எனக்கு நோய் இல்லாம ப்ரிவென்ஷனா இருக்கணுன்றதுக்காக நீங்க வரலாம். அடுத்தது வந்து நோய் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்ஸ்ல உங்களோட முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. ம். ம். சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் இனிமேல் இந்த நோய் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ரெகுலரா வரணும் அப்படின்றதுக்காக நீங்க ரெகுலரா தொடர்ச்சி அந்த சிறப்பை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஏன்னா பார்க்க எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு என்ன மாதிரி கான்செப்ட் நீங்க பண்றீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றீங்க. அது லைஃப் டைம் ஃப்ரீங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ஹெல்த் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் சென்டர்ல எந்த ஒரு இதுலயுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலுமே ஒரு 5 பேத்துக்கு 10 பேத்துக்குலாம் பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 350 பேத்துக்கு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நானும் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:30 வந்திருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 o'clock ஆக போகுது. பட் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே தான் இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பு தட்டாமல் அப்படியே வந்து காலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். கரெக்டுங்களா? சார் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சார் எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சென்டர் அவைலபிள் இருக்குன்னு வருவாங்க. டைமிங் எப்படி சார் சொல்ல முடியுங்களா? சார் காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும், மாலை 5:30 வரைக்கும் இந்த சென்டர் ரன் ஆயிட்டு இருக்கும். இது வந்து பேட்ச் வைஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 15 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய நபர்களுக்கு எந்த டைமிங் சூட்டபுளாக இருக்குதோ அவங்க அந்த டைமிங் வந்துக்கலாம். ஸோ இங்கே வரக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறதா இருக்குது. சனி ஞாயிறு 2 மணி வரைக்கும் 2 o'clock க்ளோஸ் ஆயிடும். டோக்கன் 1 o'clock க்ளோஸ் ஆயிடும். நாங்கள் தெரப்பி எல்லாமே முடிச்சுட்டு போறதுக்கு 2 மணி ஆயிடும். இது எங்க லொக்கேட் ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட், கோயம்புத்தூர், ராம் பிளாசா, அதுல அண்டர் கிரவுண்ட்ல இது பிளேஸ் ஆயிருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வரக்கூடிய நபர்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு கூட
மீதி டீடைல்ஸ் கேட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா இங்க டைரக்டா வந்து பார்க்கலாம் சார். ஷோர் கண்டிப்பா. ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த தெரபி சென்டரோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பின் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.